நர்ஸ் இந்த டயத்துக்கு இல்லை. அவங்க பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்களே. நீங்கள் தான் பண்ணுவீங்களா? க்ளவுஸ்லாம் போட மாட்டீங்களா? திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் காயமடைந்த நோயாளிக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் முதலுதவி சிகிச்சை அளித்த வீடியோ வைரலான நிலையில் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. என்ன நடந்தது? மருத்துவமனை தரப்பு கொடுத்த விளக்கம் என்ன? பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் தலையில் காயமடைந்த நபருக்கு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெத்தானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் நேற்று மதியம் காயத்துடன் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது பணியில் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் அங்கிருந்த தூய்மை பணியாளர் பாப்பம்மாள் காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் அந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மருத்துவமனையில் தினமும் சுமார் 600க்கும் மேற்பட்ட புற நோயாளிகளும் 50க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் சிகிச்சை பெறுகின்றனர். விதிப்படி 12 மருத்துவர்களும் 20 செவிலியர்களும் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 6 மருத்துவர்களும் 5 செவிலியர்களும் மட்டுமே பணியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவர்கள் காலை 1 மணி நேரம் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் பிற நேரங்களில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பயிற்சி பெறும் மாணவிகளே நோயாளிகளை கவனிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 3.9 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டிருந்தாலும் போதிய மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்படாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் விளக்கமளிக்கையில், நோயாளிக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் அவசர நிலையில் காயத்தை சுத்தம் செய்யும் பணியில் தூய்மை பணியாளர் ஈடுபட்டதாகவும் அதற்குள் முதல் மாடியில் இருந்த மருத்துவர் தகவல் அறிந்து வந்து தொடர்ந்து சிகிச்சை அளித்ததாகவும் தெரிவித்துள்ளது.